ரீசெண்டாக வந்து ஒரு பாடி பில்டர், ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவர் என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்திருந்தார். என்ன ரீசன்னா அவருக்கு வந்து பிரெத்லெஸ்னஸ் இருந்தது, மூச்சு திணறல் இருந்தது. ஸோ என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்துருந்தாரு. ஸோ அவங்க வந்து இசிஜி, எக்கோ, அப்புறம் வந்து ட்ரெட்மில் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நார்மலாக இருந்தது. ஸோ வந்து ஹார்ட்டில் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சரிங்க, நான் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணேன். எக்ஸாமினேஷன் பண்ணச்சு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு நுரையீரலில் வந்து காற்று வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அவர் வந்து நல்ல பல்கியாக மஸ்குலராக இருந்ததுனால நமக்கு இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக ஃபைண்டிங்ஸ்லாம் இல்லை. சரிங்க, எக்ஸ்ரே எடுத்தோம். எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நம்ம நுரையீரல் வந்து பங்க்சர் ஆகி காற்று லீக் ஆகிருந்தது. காற்று லீக் ஆகி அந்த லீக்கான காற்றுனால இந்த நுரையீரல் வந்து சுருங்கி இருந்தது. எப்படி நம்ம பலூனில் வந்து ஒரு சின்ன ஒரு ரப்சர் ஆச்சுன்னா, சின்ன ஒரு ஊசி வச்சு குத்துனோம்னா காற்று குறைஞ்சி அப்படி சுருங்கிடும்ல, அதேமாதிரி நுரையீரலேருந்து காற்று வெளியே போச்சு வந்து அந்த காற்றோட ப்ரெஷர்னால இந்த நுரையீரல் வந்து சுருங்கி இருக்குது. இதுதான் வந்து அவருக்கு இந்த மூச்சு திணறலோட காரணம். ஸோ இதை வந்து நம்ம வந்து மெடிக்கல் டேர்ம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா நியூமோதொராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது காற்று லீக் ஆகி காற்று வந்து நுரையீரலுக்கு வெளியே வந்துடுச்சு. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு வெளியே இருந்துட்டு ஒரு டியூப் மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணி இந்த காற்றெல்லாம் ட்ரைன் பண்ணுவோம். காற்றெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு எங்கே அந்த லீக்கு நடந்திருக்கோ அந்த லீக் வந்து சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அது சரியான பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டியூப் எடுத்துவோம். ஸோ இவருக்கும் இதுதான் பண்ணோம். ஸோ டியூப் போட்டோம், வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நுரையீரலில் உள்ள காற்று, வெளியே உள்ள காற்றெல்லாம் வந்து ட்ரைன் ஆன பிறகு நம்ம டியூப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து வெயிட் லிஃப்டிங்லாம் அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கனால திருப்பி இந்த மாதிரி காற்று லீக் ஆகிற சான்ஸ் இருக்கனால உள்ள ஒரு சீலண்ட் மாதிரி ஒன்று போட்டுட்டு திருப்பி இந்த டியூப் எடுத்துட்டோம். அவர் வந்து கம்ஃபர்டபுளாக ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் முக்கியமான ஒரு கொஸ்டின் வருது. என்னென்னா, ஏன் இவருக்கு வந்து இந்த நுரையீரலில் வந்து காற்று லீக் ஆச்சு? அவருக்கு வயசு வந்து 30 தான். ஸோ யங் ஏஜ், ஸ்மோக்கிங்லாம் பண்ணலை. ஸோ வந்து லங் வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்குது. மற்றபடி நம்ம ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். லங்கில் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நார்மலாக இருந்தது. லங் பேரங்கைமான்னு சொல்லுவோம், அது எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ வேறு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எந்த இதுவுமே கிடையாது. ஸோ எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி யங் பர்சனுக்கு ஏன் காற்று லீக் ஆகுதுன்னு வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருந்தது. இதில் பார்த்தா வந்து எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண பிறகு ஒரே ரீசன் பார்த்திங்கன்னா அவருடைய ஹெவி வெயிட் லிஃப்டிங் அதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ண முடியுது. ஏன்னா நம்ம வந்து இந்த வெயிட்லாம் ஹெவியாக லிஃப்ட் பண்ணச்சோம். சில டைம் என்ன பண்ணுவோம்னா நம்மளால் முடியாத அளவுக்கு வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து லிஃப்ட் பண்ணிச்சோம். நம்ம வந்து ஒரு வால்சல்வா மேன்வேர்னு ஒன்று பண்ணோம். அந்த காற்றெல்லாம் உள்ளே வச்சுட்டு தம் பிடிச்சிட்டு ஃபுல் ப்ரெஷரில் வந்து இது பண்ணோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த லங்கில் வந்து இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நுரையீரலில் வந்து என்னென்னா அந்த லங் பேரங்கைமான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லாம் வந்து சின்ன ஒரு பை மாதிரி இருக்கும், சின்ன சின்ன ஏர் சாக்ஸு. அது பேர் வந்து நம்ம அல்வியோலை அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன ரொம்ப சின்ன அந்த கிரேப்ஸ் மாதிரி ஒரு ஏர் சாக்ஸ் இருக்கும். அது வழியாக தான் நமக்கு காற்று, ஆக்சிஜன் எல்லாம் வந்து நம்ம நுரையீரலேருந்து ரத்தத்தில் கலக்கும். இதெல்லாம் ரொம்ப தின் மெம்பரேனில் இருக்கும். ஸோ இந்த ஃபுல் ப்ரெஷரில் நம்ம வந்து ஏதாவது வெயிட் வந்து நம்மளால் முடியாத அளவுக்கு வெயிட்டெல்லாம் நம்ம லிஃப்ட் பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம் அப்படின்போது அங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாகி சில டைம் வந்து என்ன ஆகலாம்னா காற்று வந்து லீக் ஆகும். அது ஒரு சின்ன ஒரு பொட்டலாம் ரப்சர் மாதிரி வந்து சின்ன அந்த ஆள்வலையிலேருந்து காற்று நமக்கு லீக் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் ரிப்போர்ட்ஸு இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் கிடையாது, ரொம்ப இன்ஃப்ரீக்வெண்ட்டு. ஆனால் வந்து என்ன நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஷர்னால நுரையீரலில் வந்து ட்ராமா வரலாம். ஸோ அப்போ வந்து பாடி பில்டர்ஸாக இருக்கிறீங்க, ஹெவியாக வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுறோம்னா அப்போ வந்து நுரையீரலும் கொஞ்சம் சில டைம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் ஆஃப் ஒரு வெயிட்டை வந்து அட்டெம்ப்ட் பண்ணிச்சோம் வந்து நுரையீரலும் லைட்டாக வந்து பாதிப்படைய சான்ஸ் இருக்குதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நுரையீரல் ஹெல்த்துக்கும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதேமாதிரி வந்து பாடி பில்டிங், வெயிட் லிஃப்டிங்கோட ஸ்மோக்கிங்கும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்மோக்கிங் வந்து நுரையீரலுக்கு கெடுதி, இந்த மாதிரி காற்று லீக் ஆகிற சான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு இது இந்த ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும்.